ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 3 கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 3.4 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 3.4 முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா லைக் ஐ ஹேவ் அ பாக்ஸ் விச் ஹஸ் 3 green marbles, 3 green cubes, 9 blue cubes, 4 yellow cubes, 8 orange cubes. Colored cubes in it. What is the ratio of orange to yellow cubes? Second question வந்து what is the ratio of green to blue cubes? Third question third part வந்து how many different ratios can be formed when you compare each color to any one of the other colors? So இதான் முக்கியமான பாயிண்ட். Any one of the other colors. So first question tackle பண்ணலாம். What is the ratio of orange to yellow cubes? ஸோ எத்தனை ஆரஞ்சு கியூப் இருக்குங்க? 8 ஆரஞ்சு கியூப் இருக்கு. எத்தனை எல்லோ கியூப்ஸ் இருக்கு? 4 எல்லோ கியூப். ஸோ 8 ஆரஞ்சு கியூப் இருக்கு. 8 ஆரஞ்சு கியூப்ஸ். திஸ் இஸ் 8 ஆரஞ்சு கியூப்ஸ். Ratio of 8 orange cubes with respect to 4 yellow cubes. 4 yellow cubes. 4. So 8 by 4 the answer. So 4 yellow cubes. Yellow cubes. So 8 by 4 the ratio. 8 by 4 which is nothing but 2. So 8 எப்படி எழுதலாம்? 4 into 2 divided by 2 எழுதலாம். divided by 4 எழுதலாம். 4 by 4 1 வந்துடும். So answer 2 தான். So first question answer 2. So ratio of orange to yellow cubes வந்து 2 வரும். ரேஷியோ ஆஃப் கிரீன் டு ப்ளூ கியூப்ஸ் வரும். கிரீன் எத்தனை இருக்கு? 3 கிரீன் இருக்கு. ப்ளூ எத்தனை இருக்கு? 9 ப்ளூ இருக்கு. ஸோ 3/9 தான் வரும். ஈக்குவேஷன் வந்து 3/9. ஸோ எத்தனை கிரீன் இருக்கு? 3 கிரீன் கியூப்ஸ். 3 கிரீன் கியூப்ஸ். கிரீன் கியூப்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 9 yellow cubes. 9 blue cubes சாரி 9 blue cubes. ஸோ 9 blue cubes. என்னோட ஒரு டேஷ் போட்டு 9 blue cubes. blue cubes. ஸோ இது ரேஷியோ தான் கேட்டிருக்கான். இந்த ரேஷியோ என்ன வரும்? 3/9 வரும். 3/9. ஸோ 3/9 எப்படி எழுதலாம்? 3/3 into 3 எழுதலாமா? 3/3 into 2. ஸோ 3/3 அடிச்சிடலாம். 1/3 ஒரு ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர், அதாவது தேர்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் ஆன்சர் 1/3. 1/3. லாஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி டிஃபரெண்ட் ரேஷியோஸ் கேன் பி ஃபார்ம் நீ கம்பேர் ஈச் கலர் டு எனி ஒன் ஆஃப் தி அதர் கலர்? ஸோ இதெல்லாம் தான் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி டிஃபரெண்ட் ரேஷியோஸ் கேன் பி ஃபார்ம் when you compare each color to any one of the other colors? ஸோ இப்போ கிரீன் எடுத்துக்கோமே. ஒரு 3 கிரீன் மார்பிள்ஸ் இருக்கு. இது எதோடலாம் நம்ம கம்பேர் பண்ணலாம்? இது நம்ம 9 ப்ளூவோட கம்பேர் பண்ணலாம். அதாவது how many different ratios கேட்டிருக்கான். ஸோ 9 ப்ளூவோட கம்பேர் பண்ணலாம். இல்லைன்னா ப்ளூ வந்து வேற கலர் கொடுத்துருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ப்ளூக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? ப்ளூ கலரே கொடுத்துறேன். ப்ளூ கலர் ஓகே. இப்போ வேற என்ன? 4 எல்லோ. 4 எல்லோ இருக்கு. 4 எல்லோ. அப்புறம் என்ன இருக்கு? 8 ஆரஞ்சு இருக்கு. 8 ஆரஞ்சு. அவ்வளோ. 8 ஆரஞ்சு 3 கிரீன். ஸோ 3 சாய்ஸ் இருக்குங்க. 3 சாய்ஸ் இருக்கு. ஸோ ஈச் கலர் ஹஸ் 3 சாய்ஸஸ். 3 ரேஷியோஸோட கம்பேர் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ 3 கிரீன் வந்து 9 ப்ளூவோட ரேஷியோ போடலாம். இல்லை 4 எல்லோட ரேஷியோ போடலாம். இல்லை 8 ஆரஞ்சோட ரேஷியோ போடலாம். ஸோ ஈச் ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ என்ன வரும்னா லைக் ஃபர்ஸ்ட் 3/9 வரும். அப்புறம் 3/4 வரும். 3/4. 3 கிரீன் பை 4 எல்லோனா 3/4 வரும். அப்புறம் 3/8 வரும். ஸோ 3 ரேஷியோ இதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் 3 சாய்ஸ் இருக்கு. ஸோ ஈச் கலர் ஹஸ் 3 சாய்ஸஸ். ஈச் கலர் ஹஸ் 3 சாய்ஸஸ். த்ரீ சாய்ஸஸ். ஸோ நீங்க 4 கலரையும் சேர்த்து நீங்க ஆட் பண்ணி போட்டீங்கன்னா லைக் ஒரு கலருக்கு 3 சாய்ஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? 1 2 3 4 கலர் இருக்கு. ஸோ 4 into 3 சாய்ஸஸ் மொத்தம் டோட்டலா 4 into 3 டோட்டல் சாய்ஸஸ். இப்போ கிளியர் பண்ணிடுறேன் கொஞ்சம் லைட்டா. 4 into 3 டோட்டல் சாய்ஸஸ். 4 into 3 டோட்டல் சாய்ஸஸ். டோட்டல் சாய்ஸஸ். சாய்ஸஸ் இது ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ 12 டோட்டல் சாய்ஸஸ் வரும். ஸோ 12 total choices. 12 different ratios can be formed னு அர்த்தம். ஏன்னா ஒரு கலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கலரோட காம்பினேஷன் கொடுத்துட்டேன். 3 கிரீன் வந்து 9 ப்ளூவோட கம்பைன் பண்ணலாம். இல்ல 4 எல்லோட கம்பைன் பண்ணலாம். இல்ல 8 ஆரஞ்சோட கம்பைன் பண்ணலாம். அதே மாதிரி 9 ப்ளூ வந்து 3 கிரீனோட கம்பைன் பண்ணலாம். 4 எல்லோட கம்பைன் பண்ணலாம். 8 ஆரஞ்சோட கம்பைன் பண்ணலாம். இப்ப என்னன்னா நீங்க எதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா 3 கிரீன் 9 ப்ளூவோட கம்பைன் பண்ணும் போது 9 ப்ளூ வந்து 3 கிரீனோட கம்பைன் பண்ணும் போது ஒரே ரேஷியோவா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதாவது 3 ப்ளூ 3 கிரீன் பை 9 ப்ளூவும் 9 ப்ளூவும் 9 ப்ளூவும் 3 கிரீனும் ஒன்னான்னு கேட்கக்கூடாது. அதான் இது ரெண்டு ஈக்குவலான்னு கேட்கக்கூடாது. இது ரெண்டு ஈக்குவல் கண்டிப்பா கிடையாது. 3/9 9/3 ஒன்னு இல்ல. ஸோ 3/9 வந்து 1/3 அர்த்தம். 9/3 வந்து பாத்தீங்கன்னா 3 அர்த்தம்.
ஸோ 3 நாட் ஈக்குவல் டு 1/3. ஸோ அதனால ஒவ்வொரு ரேஷியோவும் மாறும். ஸோ ஏ பை பியும் பி பை ஏ ஒன்னா இருக்க சான்ஸ் இல்லை. மோஸ்ட்லி ஒன்னா இல்லை. இது இந்த கேஸ்ல இல்லை. மேபி ஒன்னு இருந்துச்சுன்னா ஒன்னா இருக்கும். சாரி, மேபி அது சேம் நம்பரா இருந்துச்சுன்னா இருக்கும். ரெண்டும் ஒரே நம்பர்னா இருக்கும். ஏவும் ஏ பை பி. இப்போ ஜென்ரல் ஐடியா என்னன்னா, ஒரு ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, பின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஏ பை பி ஈக்குவல் டு ஒன்னு வந்துச்சுன்னா ரெண்டும் ஒரே நம்பரா தான் இருக்கும். ஏ ஈக்குவல் டு பின்னு இருக்கும். ஏ ஈக்குவல் டு பி. இந்த சினாரியோ வந்தா மட்டும்தான் ரெண்டு ரேஷியோ அதாவது ரெண்டும் ஒன்னா இருக்கும். ஈக்குவல் டு ஒன்னு வரும். அந்த மாதிரி இங்க வரவே வராது. இந்த கேசஸ்ல வரவே வராது அந்த மாதிரி. ஸோ நீங்க பயப்படவே தேவையில்ல. ஸோ டோட்டலா 12 சாய்ஸஸ் நீங்க தைரியமா எழுதலாம். 12 சாய்ஸஸ் நீங்க தைரியமா எழுதலாம். ஏன்னா எதுலையுமே இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வேற வேற நம்பர். 3 கியூப்ஸ் இதுல, 9 கியூப்ஸ் இதுல, 4 கியூப்ஸ் இதுல, 8 கியூப்ஸ் இதுல, எல்லாம் வேற வேற நம்பர். ஸோ நீங்க பிரச்சனையே இல்லை. டோட்டல் சாய்ஸஸ் 12 வந்துடும் இதுல. ஸோ how many different ratios கேட்டிருக்கான். 12 different ratios. இந்த பேசிக் லாஜிக் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 12 different ratios இதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபோர்த் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ லாஜிக்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் ரீவிசிட் பண்ணுங்க. ரீவிசிட் பண்ணா இன்னும் நல்லா புரியும். ரீவிசிட் பண்ணிட்டு நீங்க யோசிச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்ப இன்னும் நல்லா புரியும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.